ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 21 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 20 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்கறதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்சதுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. இதுக்கப்புறம் வர போகிற எபிசோட் எல்லாமே ஃபைட் சீன்லாம் பொறுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். சரிங்க, நம்ம பக்கம் போகலாமா? இப்போ டிராகன் கிங்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த ஷேடோ மானார்ச் அந்த ஈஸ்டர்ன் சைடில் வந்திருக்கு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்போ நான் இமீடியட்டாக அந்த இடத்துக்கு மொத்த படையும் அனுப்பிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம்ல. நீங்கள் முட்டாத்தனமாக பேசாத இரு. ஷேடோ ஆர்மி எந்த இடத்துல இருக்குன்றது நமக்கு தெரியாது. அது தெரியாமல் இந்த இடத்துல இருந்து படைகளை கூட்டின்னு போயிட்டு ஃபைட் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ அந்த டிராகன் கிங்கும் அவன் என்ன வேணாலும் பிளான் பண்ணட்டும், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. அவனுடைய ஆர்மியை சேர்ந்தவனுக்கு எந்த இடத்துல இருந்தாலுமே சரி, எனக்கு அந்த ஷேடோ மானார்ச் அவன் கண்டிப்பாக என் கூட ஃபைட் பண்ணணும்னு ஆசையில் இருக்கான். அதுக்கான டைம் நான் அவனுக்கு கொடுக்க வேண்டாமா? டைரக்டா என் கூட ஃபைட் பண்ண நினைக்கிறவன் என்னதான் பிளான் பண்ணிட்டு இருக்கான் ஷேடோ மானார்ச் அப்படின்னு அந்த டிராகன் கிங்கும் கேட்க. அதுக்கப்புறம் இப்போ டிவியில மான்சஸை ஸ்டாப் பண்றதுக்காக நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. இன்னமும் அண்டர்ஸால அதை சமாளிக்க முடியல. அதிகப்படியான அண்டர்ஸை கால் பண்ணா கூட அவங்க கனெக்ஷன் எல்லாமே எங்களுக்கு கணக்கல. யூஎஸ்ஏ ஆர்மி வந்து இப்போ சிவிலியன்ஸ் எல்லாத்தையுமே எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா விதமான நியூஸையுமே இப்போ மிஸ்டர் ஓவும் பார்த்துட்டு இருக்கேன். ஆஹா, இப்போ இந்த உலகத்துல மோசமான விஷயங்கள் இப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பேரழிவுகள் எல்லாமே ரொம்பவும் மோசமாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மெஜாரிட்டியான ஃபைட் இப்போ கனடால தான் கேதர் ஆகி நடந்துட்டு இருக்கு. இந்த மான்சஸ் ரொம்பவும் மோசமா இருக்கு. கண்டிப்பா எதனா ஒரு மிராக்கல் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனா எந்த மாதிரியான மிராக்கல் நடந்தா இது எல்லாத்தையுமே நிறுத்த முடியும்? அந்த மிராக்கல் ப்ளீஸ் எப்படியாச்சும் இந்த வார் எப்படியாச்சும் இதை நிறுத்திடுங்க அப்படின்னு அவன் உன்னை பக்கம் மனசார கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோடைய ஷேடோ ஆர்மியில பார்த்தா கிட்டத்தட்ட 10,000 நியூ ஷேடோ வாரிஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கான். அவனுங்கெல்லாம் ஒரு சுனாமி புயல் மாதிரி தயாரா இருக்கானுங்க மிச்ச பீச்சஸ் எல்லாமே போட்டு தள்ளுறதுக்காக. இப்போ ஹீரோ அவனுங்களை பயன்படுத்தி அந்த இடத்துல கூட்டின்னு போயிட்டு ஒவ்வொருத்தனையும் போட்டு தள்ளிட்டே தன்னுடைய ஷேடோ ஆர்மியில சேர்த்துட்டே வந்துட்டு இருக்கான். ஹீரோ ஒரு கட்டத்துல அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட் மான்ஸ்டரும் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. அவனை பார்த்துட்டு ஹீரோ அந்த இடத்துல செம்ம ஸ்பீடா போயிட்டு அவன் கிட்ட இருந்து அவன் காலை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை தோழியவே முடிச்சு விடுறான். அவன் அதோட அந்த இடத்துல படுக்க போட்டுறான். அவன் இப்போ கீழே படுத்த இடத்துன்னு வச்சுமே ஹீரோ பண்ண இந்த வேலையால அவனுடைய ஆர்மியை சேர்ந்த மொத்த பேரும் இப்போ அந்த ஜெயிண்ட் அட்டாக் பண்ண தயாரா இருக்கு. அப்போ அந்த ஷேடோ ஆர்மிலேயே ஒரு சில மிகப்பெரிய டிராகன் லெவலில் இருக்கிற மான்சஸ் எல்லாமே அதோடைய கழுத்தை பிடிச்சி குறவலையை நடுக்கிட்டு இருக்கு. அந்த அட்டாக் பார்க்க பயங்கரமாக இருக்கும். ஹீரோவா ஸ்டைலாக அதோடைய கதையை முடிக்கின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய கண் கூட முன்னாடி பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தா எல்லா விதமான டிராகன்ஸும் இப்போ இவனுங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் அந்த டிராகன்ஸோடைய ஆர்மி இந்த இடத்துல நகர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் இருந்தாலுமே என்னால் அந்த டிராகன் மானார்ச்சை இந்த இடத்துல சென்ஸ் பண்ண முடியல. கட்டாயமாக அவன் இந்த ஒரு நிலைமையில இந்த இடத்த விட்டு எங்கேயும் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவன் இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு இடத்துல இருப்பான். கண்டிப்பாக அவனும் என்னை எதிர்க்கணுன்ற ஒரு ஆசையில் இருப்பான். அதனால எனக்கான ஒரு டைமை நான் இந்த இடத்துல ஒதுக்கி ஆகணும். அதுக்காக இங்கே இருக்கிற மொத்த பேரோட கதையை நான் முடிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அரைஸ்ன்னு சொல்ல இப்போ கீழே படுக்க போட்ட அந்த ஷேடோவையும் ஹீரோ அதோட ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண அவன் எழுந்து அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு டிராகனையும் பிடிச்சி நசுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஒரு டாப் டிராகனும் அந்த ஷேடோ ஆர்மியை நோக்கி அட்டாக் பண்ண அது பண்ண ஒரே ஒரு அட்டாக்ல ஹீரோ இப்போ இன்ஸ்டன்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஷேடோ சோல்ஜரும் அந்த ஜெயிண்ட் தான் அப்படியே செத்து போகுது. ஐ மீன் ரீஜெனரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எவ்வளவு தைரியம் தான் மானாவால உருவாக்கப்பட்ட பப்பட்ஸ் எல்லாமே டிராகன் மானார்ச்சோடைய சோல்ஜர்ஸ் மேல கை வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு டிராகனும் அடிச்சிருக்கேன். டிராகன் மானார்ச்சோடைய சர்வெண்ட்னா எவ்வளவு தைரியம் எப்படிப்பட்ட ஒரு வேலை பண்ணிருப்பேன். ஹீரோவும் அதுக்கப்புறம் கைஸ்ல மேல பண்ணதுக்குனே ஓ அப்ப நீ தானே அது முதல்ல உன் கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன் தலைவன் கிட்ட போறேன், நீ ரொம்பவும் பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த துண்டு பறந்து போக்க அவன் மேல அட்டாக் பண்ண பார்க்க அவன் சடனா திரும்பி பார்க்க ஹீரோ வச்ச கூறி தப்பாதுன்றது பகையில அவன் பிடிச்சி சொருவி எடுப்பான். ஒரு கத்தியா அவத்தோட கதறுவான். இப்போ அந்த டிராகன் கிங்கும் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஷேடோ மானார்ச் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கான். எனக்கு நல்லாவே தெரியுது. அவனை போயிட்டு அட்டாக் பண்ணுங்க இப்போ. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. மானார்ச் ஆஃப் தி டிரான்ஸ்பிகரேஷன் கண்டிப்பாக இதை நீ ஞாபகம் வச்சுன்னு திரும்ப இந்த இடத்துக்கு வா. அப்புறம் கூடவே ஷேடோ ஆர்மிக்கு சர்ப்ரைஸ் அட்டாக் வேற கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுதா அவனு சொல்ல இந்த முறை மிஸ்ஸே ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கேட்ஸை பார்த்தோம் அந்த இடத்துக்கு வர வச்சு தயாரா இருக்கேன். இன்னொரு பக்கம் வேற ஒரு இடத்துல சோல்ஜர்ஸ் எல்லாமே போராட்டு இருக்காங்க. அதாவது மிலிட்டரியை சேர்ந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல வந்துட்டு இருக்க ஜெயின்ஸ் எதிர்த்து சண்டை போட்டு இருக்க. அந்த ஜெயின்ஸ் முன்னாடி இவங்களுடைய ஆயுதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் அவங்களால முடிச்சளவுக்கு போராடிட்டு இருக்கு. அவங்க ஒரு சில பேர் கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சிட்டு இருக்க அந்த பீச்சஸும். அப்போ ஒரு சில பீச்சஸ் பெருசா இருக்குதுன்னா இவனை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வர அந்த டைம் யாரோ
யாரோ ஒருத்தங்க அதுகளுக்கு ஒரு கொத்து கொடுத்து பறக்க விடுறான். இந்த வேலையை பார்த்தது யாருடான்னு பார்க்க தலைவன் நம்ம தாமஸ் ஆண்ட்ரி தான். இந்த ஃபீல் உண்மையில் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி அந்த டிராகன்ஸ் எல்லாமே குடைச்சல் கொடுக்குதுன்னு பார்த்தா இவனுங்களும் ரொம்ப பண்றானுங்க. டேய், நான் தாண்டா ஸ்கேவேஜர்கள் சார்பா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்ன ஆள் இல்ல இடத்துல இந்த ஊரைய நாசம் பண்ணி இந்த உலகத்தையே கைப்பற்றலாம்னு நினைச்சீங்களா? உங்ககிட்ட மட்டும்தான் ஆர்மி இருக்கும்னு நினைச்சீங்களா? எங்க கிட்டயும் இருக்குடா. தாமஸ் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம கவலை இல்லை. அப்புறம் அவனும் எங்க இவனுடைய லீடர் காணும். அப்புறம் பார்த்தா இந்த பீசஸோடைய லீடர் மாதிரியான ஒரு மாநாச்சு அந்த இடத்துக்கு வந்து, ஓ உன்னை நான் திரும்ப ஒரு முறை பாக்குறேன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் மாநாச்சு கிட்ட சண்டை நடந்தப்போ ஒரு முறை பார்த்தேன். பேஸ்ட் மாநாச்சு எதிராக சண்டை போடும்போது அட்லீஸ்ட் நீங்க சாகர நிலைமைக்கு போன ஹியூமன் தானே நீ. எங்க ஞாபகம் வச்சுக்கோ, நான் தாண்டா கிங் ஆஃப் தி மான்ஸ்டரஸ் ஹியூமனைட்ஸ் சேர்ந்த அயன் பாடி மானார்ச். பார்த்தா இவன் தான் இந்த பீச்சஸ் எல்லாமே இந்த இடத்துல உருவாக்குற ஆளே. எனக்கு கட்டாயமா ஒன்று சொல்ல முடியும். பேஸ்ட் மானார்ச்சியே உன்னால தடுக்க முடியலாம், கண்டிப்பா என்னையும் உன்னால தடுத்து நிறுத்தவே முடியாது. தனியால வந்து இந்த இடத்துக்கு மாட்டிக்கினேன். தாமஸ் ஆண்ட்ரேவும் என்னடா உனக்கு தெரியாதா, நான் எங்க தனியால் கிடையாதுடா, எனக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவன் சொன்ன அடுத்த நிமிஷமே அவனுடைய ஷேடோல இருந்து என்னடா இங்க நடக்குன்ற மாதிரி எல்லா ஷேடோ ஆர்மியும் ஹீரோ இவனுக்கு அமைச்சிருக்கான். அவனுக்கு எல்லாருமே இப்ப வெளியே வரேன். வெளியனும் ரொம்ப காலங்கள் கழிச்சு பாக்குறேன்னு நினைக்கிறேன். கிங் ஆஃப் தி மான்ஸ்டரியஸ் ஹியூமனாய்ட்ஸ் அப்படின்னு பெல்லியன்னு சொல்ல. பெல்லியனுக்கு ஆல்ரெடி இவனை பத்தி தெரிஞ்சிருக்கேன். அவன் இவனுங்களாலே பார்த்துட்டு என்ன இது ஷேடோ ஆர்மி இங்க என்ன பண்ணுது? டேய், அப்பனா இந்த ஹியூமனுடைய ஷேடோவில் தான் இவனுங்க ஃபுல்லாக ஒளிஞ்சிருந்தானுங்களா? எப்படி இது நடக்கும்? இதை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் வெளியே சொல்லி ஆகணுமே. ஏன்னா இந்த இடத்துல தான் ஷேடோ ஆர்மி இருக்குன்னா டிராகன் கிங்குக்கும் இன்னொருத்தனுக்கும் நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கான்டாக்ட் பண்ணலாம் பார்க்க அவனால் பண்ணவே முடியல. ஏன் என்னால் கான்டாக்ட் பண்ணி முடியல, என்னதான் இங்கே நடக்குன்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியத்தில் இருக்கேன். பார்த்தா தூரத்தில் இருந்து நம்ம டஸ்க்கு தான் கம்யூனிகேஷனுக்கு தேவையான எல்லா விதமான விஷயத்தையும் அப்படியே பிளாக் பண்ணிட்டான் தன்னுடைய பிளாஜிக்கல் மூலியமா. இவன் அதிர்ச்சியில் பார்த்துட்டு எவ்வளோ தைரியம் தான் இந்த ஷேடோ ஆர்மியை சேர்ந்த ஒவ்வொரு லோ லெவல் ஷேடோஸ் எல்லாமே எனக்கு எதிராக இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துக்குவேன். இந்த இடத்துல தானே மொத்த பேருக்கும் சமாதி கட்ட போறான் உங்களுக்கு அப்படின்னு தன்னுடைய உருமாற்றத்தை அந்த இடத்துல காமிக்க அவன் பார்க்கவே வித்தியாசமா இருக்கான். இந்த மாநாச்சு எதிர்த்து உங்களால சண்டை போட முடியாது, எந்த இடத்த விட்டு ஒழுங்கா ஓடிடுங்க ஷேடோஸ் அப்படின்னு அவனை சொல்ல. என்ன பேசுற, இந்த இடத்த விட்டு ஓடுறதா உன் கதையை முடிக்க சொல்லி லார்டு எனக்கு உத்தரவு கொடுத்துருக்காரா, அதனால நீ தேவையில்லாம பேசத்தை விட்டு சண்டைக்கு வா. உனக்கு என்னடா இவ்வளவு திரும்புற, ஒரு மாநாட்டு முன்னாடி ஒரு சோல்ஜரால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ சாதாரண ஒரு ஷேடோ சோல்ஜர்னு சொல்ல. வெறும் அவன் கத்த இவனும் இன்னொரு பக்கம் நேருக்கு நேரு கத்த ஆரம்பிக்கிறானுங்க. சண்டை உண்மையிலே வெறித்தனமா போக போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்க ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து அந்த டிராகன் கிங்கை பார்க்கறதுக்காக முன்னோக்கி போக அந்த டிராகன் கிங்கும் இவனை வரவேற்கிறதுக்காக தயாரா இருக்க. ரெண்டு பேரும் நேருக்கு நேரு இப்ப பாத்துக்கிறானுங்க. உண்மையிலேயே இந்த சீன் வேற லெவலா இருக்கும். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க மாதிரி சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலைக்கானும் ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதமாக இருந்திருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்துருமே நம்புறேன். கண்டிப்பாக வர போகிற அடுத்த எபிசோடும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.